ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ்ரீ குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறது தாங்க காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே வந்ததுமே அரிசி ஊற வச்சுருவேங்க. அரிசி ஊற வச்சுட்டு சத்து மாவு கஞ்சி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுவேன். வந்ததும் வச்சு எடுத்து வச்சாதாங்க சீக்கிரம் ஆறும், அப்போ தான் குடிக்கிறது கரெக்டாக இருக்கும். அடுத்து அவரைக்காய் பொரியல் செய்யலான்ட்டு அவரைக்காயை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேங்க. க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி சிம்பிளாக பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்னு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவரைக்காய் கட் பண்ணதுமே அதை தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேங்க. வானலில் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு வதங்கினதுக்கப்புறமா அவரைக்காயும் சேர்த்து அதுவும் ஒரு வதக்குனதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதிலே கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி மூடி வச்சு வேக வச்சிட்டேங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா அவரைக்காயிலேருந்து தண்ணியெல்லாம் சுண்டிட்டு நல்லாவே வந்துருச்சு. இந்த டைமில் துருவன தேங்காய் கொஞ்சம் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. அவ்வளோதான், அவரைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து அதே அடுப்பில் சாப்பாட்டுக்கும் தண்ணி வச்சிட்டேங்க. அடுத்து இன்னொரு அடுப்பில் பருப்பு சாம்பாருக்கு பருப்பு கூட சீரகம், பூண்டு, தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. அடுத்து சாப்பாட்டுக்குமே தண்ணி நல்லா காஞ்சி வந்துருச்சுங்க. அரிசியை சேர்த்துட்டு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு கரெக்டாக கொதி வச்சதுக்கப்புறமா பருப்பு குழம்புக்குமே தாளித்து விட்டுறலான்ட்டு வானலை வச்சுட்டேங்க. பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ பெரிய வீடியோவாக நான் நம்மளோட சேனலில் அபிஸ்ரீ குக்கிங் சேனலில் போட்டிருக்கேங்க. நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். காயெல்லாம் வதக்கி விட்டாச்சுங்க. அடுத்து பருப்புமே நல்லா வந்துருச்சு. தண்ணியை வடிச்சிட்டு அதையுமே கடைஞ்சி காய் வெந்ததுக்கப்புறம் பருப்பு அது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், பருப்பு குழம்புமே நல்லா தளன்னு கொதிச்சு வந்துருச்சுங்க. இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு குழம்புமே ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வாங்க என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம். வடித்த சாப்பாடு, பருப்பு சாம்பார், அவரைக்காய் பொரியல், மோர் கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து பூசணிக்காய் ஹல்வா கொஞ்சம் இருந்ததுங்க, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, இன்றைக்கி இது தாங்க சமையல். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.